அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில் கூட தேவன் நம்மளோட கூட பேச முடிக்கிறதுமா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களோடு பேசுங்க அன்பின் தெய்வமே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம், அதுல 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது உங்க இருதயம் ஆமா கலங்காத. இன்னைக்கு கலங்கிறது அதாவது சோதரம் இந்த இருதயம். ஆமா, நம்ம மனசுக்குள்ள ஆமா இன்னைக்கு அலபாத விடாம அப்படியே அலப்போயிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது. ஆமா சோதரம், உன்னாக தேவனாக இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துக்கிறோம். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் எனக்கு என்ன பண்ணாரு, அருளை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை இந்த நாளே கூட, இந்த புதிய நாளை உங்களை பார்த்து சொல்லுறேன், உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஆமா கலங்க விடாதீங்க. ஆமா, எந்தெந்த காரியத்துக்கு கலங்காதீங்க. ஆண்டவர் நேர்த்தியாக நேராய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல. இயேசு சீசலை பார்த்து சொல்றாரு, உங்க இரு என்ன பண்ணுது, ஆமா கலங்காமலும் பயப்படாமல் இருங்க. ஆமா, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர் சோதரன். ஆனாலும் பாருங்க, நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்வது யாராலும் வர முடியாது. ஆமா சோதரன், கூட பிறந்தவங்க புரிந்து கொள்ள முடியாது. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரன் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் கூட பிறகு யாருமே நம்மளை புரிந்து, அவங்களுடைய இருதயம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா சோதரன், அந்த இருதயத்தின் நினைவுகள் ஆமா தோற்றமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், அறிந்திருக்கிற தேவனாக இருக்கின்றார். வேதத்துல எத்தனையோ இருதயத்துல போட்டிருக்க, இருதயத்துல ஏற்றவன் சொல்லி தாவீது சொல்லப்படுகிறது. சோதரன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் இருதயத்தை நம்ம கலங்காதபடி தேவனாகிய கர்த்தரிடத்துல உங்க முழு இருதயத்தோடும் உங்கள் முழு பலத்தோடும் உங்கள் தேவனாகிய அன்பு கூறும் பொழுது என்ன பொழுது சோதரம் உங்களை கலங்க விட மாட்டார். உங்களை கண்ணீர் ஒடிக்க விட, உங்க கண்ணீர் யாவையும் நிச்சயமாக இயேசு துடைப்பார். ஆமா சோதரம், நம்முடைய இருதயத்தில் ஆமா எத்தனையோ பாரங்களை நீங்க சுமக்கலாம். இன்னைக்கு இந்த காலை நேரத்தை உங்களை பார்த்து ஆரம்பிச்சோம். உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், உன் கவலைகள்ல எல்லாவற்றையும் அண்ணால் தன் இருதயத்தை என்ன பண்ணார், ஊற்றினால் என்று எழுதப்பட்டது. ஆமா, அண்ணால் இருதயத்தை ஊற்றினால், இருதயத்தை வெளியெடுத்துல தன் இருக்கிற கஷ்டங்கள் வேதனை எல்லாத்தையும் தேவனுடைய பாதத்துல இயேசுவே நீங்க ஆமா பார்த்துக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. அவ சொல்லிட்டு என்ன பண்றா, அவ விண்ணப்பம் பண்ணிட்டு கலக்கத்தோட கண்ணீரோடு வர்றா. ஆனா தேவனுடைய சந்நிதியில அவ முழங்கால் மட்டும் ஜெபித்து அந்த இருதயத்தை ஊற்றிட்டு போகும்போது என்ன பண்றான், அந்த துக்கத்தை மறந்து போயிடான். அவள் விசுவாசம் பாருங்க, ஆண்ட நிச்சயமா இருதயத்துல பாரத்தை நான் ஏசப்பட கொடுத்துட்டேன், எல்லாமே ஏசப்பட பாதுகாத்துறோம், என்னை வெக்கப்படுத்த விட மாட்டார், என் தலையை நிமிர பண்ணுவார். அந்த விசுவாசத்தோடு கூட அருமையான அந்த மகள் அண்ணால் புறப்பட்டு போனதை பார்க்கும். இந்த காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பாரங்களை அவர் சுமந்து கொண்டார். உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள், நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை என்ன பண்ண அவர் மேல் போட்டு கொண்டார். ஆமை, நமக்காக நம்மளை ஆஸ்வதிக்கும்படி இந்த காலை வேளையிலே தேவனுடைய பலத்த கரமா நம்மளை பழுகவும் பெருகும்படியாக. ஏன்னா அந்த இருதயத்திற்கு அநேக விதமான தேவையில்லாத எண்ணங்கள் என்ன பண்ணுவான், ஆமா ஓடும். நம்ம இங்க பேசிட்டு இருந்தாலும் ஆமா சோதரம், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும், வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சிருந்தாலும், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஏதாவது மைண்ட் என்ன பண்ணும், ஆமா ஓடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஏதாவது மறந்துடுவோம். ஆமா, மறந்துடாம என்ன பண்ணுவான், நிதானமா செய்வான். ஆவிக்குரியவன் நிதானமா நடக்கிறான். சோதரம் படபடன்னு பேசாம, ஆமா இருதயம் படப்படாம நம்ம வெள்ளையும் படாம எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கி பொறுமையா எல்லாத்தையும் செய்யுங்க. பொறுமையினாலே உன் ஆத்துமாவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த அண்ணால போகும்போது அவன் சொல்றான், ஏலி அவன் இன்னெல்லாம் அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிக்க, அவன் என்னமோ இந்த மனசை காயப்படுத்திட்டு பேசுறான். அதை வந்து என்ன பண்ணல, நான் அதெல்லாம் நான் தேவனிடத்தை என்ன பண்ணேன், இருதயத்தை ஊற்றிட்டேன். ஆமா, எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், ஏசப்பா பார்த்துக்கிறவர் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்மளை எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இயேசு நமக்கு இருக்கிறார். ஏன்னா அவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், நீங்களும் ஜெயிப்பீங்க.
ஏன்னா நம்ம இயேசுவை பிடித்து கொள்ளும் பொழுது ஜெயமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க. இந்த நாளை ஜெயமாக வாழுங்க, வெற்றியோடு வாழுங்க. உங்க இருதயத்தை கலங்க விடாதீங்க. ஏசப்பாட்டை கொடுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றி செலுத்துற இந்த புதிய நாளில கூட இந்த பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்கு உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரே, சத்ருவாகிய ஆண்டவரே, எத்தனை விதமான கலங்களை கொண்டு ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை திடப்படுத்தி, ஆண்டவரே சோத்திரமப்பா, ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நீ செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.